ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சிங்காரவேலன் ஸ்டடிட்ரிக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, 9th தமிழில் இருக்கக்கூடிய செய்யுள், உரைநடை இதெல்லாம் வந்து யார் எழுதுனாங்க, அவங்களோட நூலாசிரியர்கள் யாருன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துலாங்க. தமிழ் ஓவியம் இதனை எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா, ஈரோடு தமிழன்பன். இவர் தாங்க தமிழோவியம் அப்படின்ற பாடலை எழுதியிருக்கிறாரு. ஈரோடு தமிழன்பன். அடுத்து பட்டமரம், இது எழுதுனது யாருன்னு பார்த்தா கவிஞர் தமிழ் ஒளி. இவர் தான் பட்டமரம் அப்படின்ற பாடல் எழுதியிருக்கிறார், கவிஞர் தமிழ் ஒளி. அடுத்து பெரிய புராணம், இதனை எழுதியவர் யாருன்னு பார்த்தா சேக்கிலார். அடுத்து புறநானூறு, இது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தா குட புலவி எனார். அடுத்தது போலாங்க. தண்ணீர், இதை எழுதுனது யாருன்னு பார்த்தா கந்தர்வன். அடுத்து வந்து பார்த்தோம்னா மணிமேகலை, இதை எழுதுனது யாருன்னு பார்த்தா சீத்தலை சாத்தனார். அடுத்து ஓ என் சமகால தோழர்களை, இதனை எழுதுனது யாருன்னு பார்த்தா வைரமுத்து. அதுக்கடுத்து பார்த்துடலாங்க. உயிர் வகை, இதை எழுதுனது தொல்காப்பியர். குடும்ப விளக்கு, இதை எழுதுனது வந்து பாரதிதாசன். சிறுபஞ்ச மூலம், இதை எழுதுனது காரியாசன். ராவண காவியம், இதை எழுதுனது வந்து புலவர் குழந்தை. அடுத்து பார்த்துடலாங்க. நாச்சியார் திருமொழி, இதனை எழுதுனது வந்து ஆண்டாள். செய்தி, இதனை எழுதினவர் வந்து தி ஜானகிராமன். அடுத்து இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு, இதனை எழுதியவர் மா சு அண்ணாமலை. அடுத்து பார்த்துடலாங்க. சீவக சிந்தாமணி, இதனை எழுதினவர் வந்து திருத்தக்க தேவர். முத்தொள்ளாயிரம், இதனை எழுதினவர் பெயர் அறிய முடியவில்லை. முத்தொள்ளாயிரத்தை எழுதினவரோட பெயர் அறிய முடியவில்லைன்னு சொல்லலாங்க, அவரோட பெயர் கண்டுபிடிக்க முடியவில்லை. மதுரை காஞ்சி, இதனை எழுதியவரோட பேர் மாங்குடி மருதனார். நெக்ஸ்ட்டுங்க. ஒளியின் அழைப்பு, இதனை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி. தாவோ தே ஜிங், இதனை எழுதியவர் லாவோட்ஸ். மகனுக்கு எழுதிய கடிதம், இதனை எழுதியவர் நா முத்துக்குமார். அக்கறை, இதனை எழுதியவர் கல்யாண்ஜி. குறுந்தொகை, இதனை எழுதியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. தாய்மைக்கு வறட்சி இல்லை, சு சமுத்திரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.